இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார். இன்றைய உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்ததாகவே இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்பு சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் ஆண்டவரை நம்புகிற, அவரை முழுவதுமாக விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கோ அந்த ஏமாற்றம் என்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்ததை, நாங்கள் ஆசைப்பட்டதை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கும். அப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான காலை பொழுதிலேயும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அன்றாடம் அவர் தன்னுடைய வார்த்தையினூடாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எங்களுடைய சுகத்துக்கங்களை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினூடாக சந்தித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கேட்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லாட்டி எங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்லையோ நாங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கணுமென்று நினைக்கிறோம். அது தப்பில்லை. நல்லது நினைக்கிறது, நல்லது செய்கிறது, ஒரு நல்லது நடக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த செயல்தான். ஆனால் நாங்கள் அதை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், எந்த மாதிரியான மனநிலையில் நாங்கள் அதை உணர்கிறோம் என்றதில் தான் எங்களுடைய அந்த நன்மையான விஷயம் அடங்கி இருக்குது. நாங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கொண்ட வழியில் நாங்கள் எந்த காரியத்தையும் நாங்கள் நல்லதுன்னு நினச்சி செஞ்சாலும் அது ஒரு நாளும் பலன் தராது. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் அவர் எங்களோடு இருக்கிறார்ன்றதை அவர் நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார். உறவுகளோடாக, நண்பர்களோடாக, அயலவர்களோடாக அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சிறு சிறு விஷயங்களையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு ஆபத்தோ விபத்தோ ஏற்பட்டாலோ யாராவது எங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்களா? அவங்க ஆண்டவர் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்பட்டவங்க தான். அதனால் எங்களை சுற்றி இருக்கிறவங்கள நாங்கள் முழுவதுமாக நேசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளே ஆண்டவர் உங்களிடத்தில் அதிசயங்களை செய்வார் என்று. இந்த வசனம் அன்று இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதியை கடக்க தயாராக இருந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. அவர்களுக்கு முன் இருந்தது பெருக்கெடுத்து ஓடும் ஆறு. மனிதனால் பார்க்கும்போது அது சாத்தியமில்லாத காரியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களிடம் முதலில் கேட்டது ஒரே ஒரு விடயம்தான், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றது. இதிலிருந்து நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் அதிசயம் செய்கிறதற்கு முன் மனுஷர்களுடைய இதயம் தயாராக வேண்டும் என்றதை அவர் ஆசைப்படுகிறார். வெளிப்புற மாற்றத்தை விட உள்ளத்தின் பரிசுத்தமே முக்கியம். மனதில் இருக்கிற கெட்ட, அசுத்த, தேவையற்ற எண்ணங்களை நாங்கள் அகற்றி விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவரை நம்பி நிற்கும்போது ஆண்டவர் எம்முள் செயற்பட ஆரம்பிக்கிறார். எமக்காகவும் அவர் செயற்பட ஆரம்பிக்கிறார். பல நேரங்களில் நாங்கள் உடனடியாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய மனுஷர்களுடைய மனமே அப்படித்தான் நினைச்சா அது அடுத்த நொடி நடந்துரோணும் என்றது. ஆனால் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் சரியான நேர பொறுத்து தான் அது நமக்கு கிடைக்கும். நம்முடைய பொறுமை, விசுவாசம் மற்றும் ஆயத்தமான வாழ்க்கை ஆண்டவரின் அதிசயத்தை காண வழிவகுக்கும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல யோர்தான் நதிகள் இருக்கலாம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார சிரமமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் பற்றிய பயமாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரை நம்பி நம்மை அவருக்காக ஆயத்தப்படுத்தினா
மனிதனால முடியாத இடத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அதனால் இன்று நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், எங்களை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துவது. ஏனெனில் ஆயத்தமான மனதில் தான் ஆண்டவரின் அதிசயம் வெளிப்படும். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து மனதில் ஒரு கவலை குழப்பத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் செய்வார் என்றதை நீங்கள் முழுவதுமாக நம்புங்க. சத்துரு பல வழிகளில் உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு இருப்பான். இந்த காரியம் நடக்காமல் போகும், வாய்க்காமல் போகும், நீங்கள் நினைச்சது தாமதமாகும், நிறைவேறாது என்ற எண்ணங்களையெல்லாம் சத்துருவானவன் எங்களோட மனதுக்குள்ளே அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அது எல்லாத்துக்கும் மயங்கிராமல் நிச்சயமாக ஆண்டவர் செய்து தருவார் என்ற நம்பிக்கையை மட்டும் உறுதியாக ஆழமாக பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தமாக்கின சகல நன்மையும் எங்களுக்கு வந்து சேரும். அவர் நமக்கான அதிசயங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவற்றை உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன்.